வந்து டென்ஷனாக எல்லார்கிட்டயுமே பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே முத்துவை பார்த்துட்டு வந்து எதுவுமே பேச முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, அப்படியே போய் படுத்துடுறாரு. அவங்க அப்பா முத்துவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. பார்த்தீங்களா அவனை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து முத்துவோட அம்மா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே சீதாக்கு சடங்கெல்லாம் பண்ணி வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க மாமியார் வீட்டுக்கு. இங்கே வந்து அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு சீதா அழுறாங்க. சாரிக்கா, என்னை மன்னிச்சிட்டு தான் வந்து மாமா வந்து மேலே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சீதா, அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, உன் வாழ்க்கையை நீ வாழப்பாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வீட்டில், நீ நல்லா இருக்கணும் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு சீதாவை அனுப்பிச்சி வச்சுட்டு சரிடி நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. எங்கம்மா அப்படின்னோடனே, ஏன்டி உன் வீட்டுக்கு தான், நீ கிளம்ப வேணாவா அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க. மீனா வந்து உள்ளே போகிறாங்க. ஏன்டி உள்ளே வர, வீட்டுக்கு கிளம்படி, மாப்பிள்ளை வேற கோவமாக போனார், அவரை சமாதானப்படுத்த வேணாவா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அப்படியாடி, சரி சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொன்னதால் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மீனாவோட மனசு ஃபுல்லாகவே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவர் என்ன நிலமையில் இருக்காருன்னு தெரியலையே, என்னை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது, என்னை ஏன் இப்படி வர வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து முத்துவை நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மீனா வந்து நினச்சிட்டு முத்து இருக்காரு. முத்து வந்து ஏன் மீனா இப்படி பண்ண, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, எதுக்கு மீனா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்காரு. இங்கே 2 பேருமே அப்படியே தன்னை மறந்து 2 பேருமே பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே காலையில் வந்து நேராக வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா முத்து வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ணுறேன், நான் வர வேணாம் சொன்னால் வராமல் இருப்பியா, எப்படி நீ வரமாட்டே சொல்லுவேன், எப்படி நீ வராமல் இருப்ப, உனக்கு இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து தருவேன், ஏன் மீனா எப்படி பண்ண, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுக்கிறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே வந்து முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா. உடனே வந்து எனக்கு தெரியுங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்துடுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டே, மீனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுப்புறாங்க. அவர் வரலையாம்மா அப்படின்னோடனே, மாப்பிள்ளை நினைப்பாவே தூங்கினியாடி, அவர் வரலடி அப்படின்றாங்க. சரி இப்போ தான் நீ போகிறல வீட்டுக்கு, அங்கே போய் பார்த்துக்கோ, அவர் நீ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உன்னை தொல்லை பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிஜமாவே நீங்கள் வரலையா, நீங்கள் வந்து என்னை கூட்டின்னு போவீங்கன்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. நான் அப்புறமா போகிறேம்மா அப்படின்னு. என்னடி என்ன தான் பண்ணிகிட்ருக்க நீ, காலையில் வந்து குளிச்சுட்டு கிளம்புன்னு பார்த்தா ஏதோ ஒரு இதில் இருக்க, என்ன விஷயம் சொல்ல போறிய இல்லையா, இல்லைம்மா அவர் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதிர்ச்சிட்டு அக்கா என்னக்கா சொல்கிற, அவங்க தம்பி வந்து கேட்குறாரு. ஆமாம் நான் இங்கே தாண்டா இருக்க போகிறேன், மாமா என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். அவர் எப்படி அப்படி சொல்லலாம், அவருக்கு என்ன இருக்குது, நீ தப்பு செஞ்சால் அப்படி சொல்லலாமா, நான் விட மாட்டேங்க்கா கேட்பேங்க்கா அப்படின்ற. சத்யா நீ அமைதியாடுறா, நீ இதில் தலையிடாத அப்படின்றாங்க. என்னடி இது மாப்பிள்ளை எப்படியா சொன்னார், ஆமாம்மா நீ தான் அவர் சொல்லிட்டு போனேன், ஏமா ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாருடி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏற்றுப்பியா, நீ முதல்ல மாப்பிள்ளையை சமாதானப்படுத்திப்பார், ஏன்னா ஓ மேலே தான் தப்பு இருக்குது, அதனால் அவர் கோச்சுக்கு தான் செய்வார், 4 திட்டு தான் செய்வார், அதுக்காக நீ இப்படியே இருந்துட முடியுமா அப்படின்றாங்க. இங்கே பாருமா எனக்கு தெரியாதுமா, நான் எக்காரணம் கொண்டும் அவர் கூப்பிட்ற வரைக்கும் போக மாட்டேமா, அவராக வந்து என்னை கூட்டின்னு போவோம், அது வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்கிறாங்க. என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகிடுறாங்க. முத்து வந்து காலையில் எழுந்தோடனே வந்து கண்ண முடியுனே வந்து, மீனா எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, காஃபி எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு, ஏன் மீனா இப்படி பண்ணுறேன்னு கண்ணத்தில் பார்த்தா மீனா இல்லை. ஆமாம் இல்லை மீனா அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவருக்கு எதுவுமே எடுத்து தர ஆளே இல்லை, எதுவுமே எடுத்துற ஒரு டிஃபன் கூட பண்ணி தர முடியாமல் யாருமே இல்லாத மாதிரி அவருக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக அப்படியே வந்து எழுந்து, அப்பா நீங்கள் சாப்பிட்டியப்பா, நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்றாரு. நீ சாப்பிடுப்பா அப்படின்னோடனே, இங்கே நான் ஒன்றும் எல்லாருக்கும் பண்ணி வைக்கல, உங்களுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. அது கேட்டு பரவாயில்லப்பா நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தியாப்பா ஒரு நாள் மீனா இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா, நீயே சொல்லி, மீனா உனக்கு வேணும்ப்பா சொன்னால் கேளு, முதல்ல மீனா போய் கூட்டிகிட்டு வானோன்னே, இல்லைப்பா அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு அண்ணாமலை. என்ன பண்ணுறது.